பழைய ஏற்பாடு முக்கியமா? புதிய ஏற்பாடு முக்கியமா? சர்ச்சுக்கு போகணுமா? போகக்கூடாதா? தசபாகம் கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாதா? இந்த கேள்வி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதற்கு பதில் தெரிகிறதுக்கு முன்னால் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். நித்திய ஜீவன் வேணுமா? வேண்டாமா? அதாவது நம்முடைய மரணத்தின் கடைசி நாள் என்று நம்முடைய சரீரம் உயிர்த்தல வேணுமா? வேண்டாமா? அதாவது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. அதாவது இயேசுடைய வசனத்தை புசித்து அதன்படி நடந்து அதை கை கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர், இந்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறவர் என்று விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. ஒருவன் என் கற்பனையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசு சொன்ன வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம கை கொண்டால் அதன்படி நிலைத்திருந்தால் நாம் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆகவே நித்திய ஜீவனுக்கு வழி நம் உயிர்த்தல ஒரே வழி இயேசு வாய் திறந்து சொன்ன மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இருக்கிற அவருடைய வசனங்கள், மத்தேயு 5:6 இருக்கிற மலை பிரசங்கம். ஏன்னா இந்த வசனம் தான் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும், தேவன் தங்கும் ஆலயமாக நம்முடைய சரீரத்தை மாற்றும். இந்த வசனம் தான் நம்மை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கும். இதற்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு என்கிற நாமத்தில் வந்தார். தன்னுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி தன்னை விசுவாசிக்கிற அவருடைய வசனங்களை நிலைத்திருக்கிற கை கொள்கிறவர்களுக்கு தேவ சாயலை கொடுத்து அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க புத்திர சுவிகார ஆவியை கொடுத்து நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். முடிவு புரிந்தால் நம்மிடத்தில் நிலைத்திருந்து நம்முடைய பரிசுத்த ஆவியை நம்ம உள்ளத்திலே தந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதனால் பழைய ஏற்பாட்டில் நித்திய ஜீவன் இருந்திருந்தால் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை கிடச்சிருந்தா ஏசியா மனுஷனாக வரணும், மறிக்கணும். சொல்லுங்கள். அதாவது பழைய ஏற்பாடு நம்முடைய சரீரத்தை பாவம் செய்யாமல் பாதுகாக்க, ஆனால் புதிய ஏற்பாடு அதாவது இயேசுவின் வசனம் பாவ சிந்தனையே வராமல் நம்மை தடுக்க. பழைய ஏற்பாட்டில் நீ எவ்வளோதான் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நீதிமானாக முடியாது, நித்திய ஜீவனை பெற முடியாது. அதாவது தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனால் புதிய ஏற்பாடுங்கிறது இயேசுடைய பிள்ளையா நித்திய ஜீவனை பெறக்கூடியவதா, நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் உயிர்ப்பிக்கக்கூடியதா, இருதயத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது வேணுமா இது வேணுமான்னு ஆராய்ச்சி பண்ணணுமா, இல்லை நித்திய ஜீவனுக்கு ஒரே வழி இயேசுடைய வசனங்கள் தான் அப்படின்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிக்க இருதயம் பரிசுத்தமாக ஆக ஆக அவர் பரிசுத்த ஆவியாக நம்ம உள்ளத்தில் வர 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 நம்ம சத்தியத்தை அறிய 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 நம்ம விடுதலையாகி தேவனை தரிசிக்கவா. உங்களுடைய சாய்ஸ்.